இப்போது லைவில் ரொம்ப நேரமாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பார்வதி, வாட்டர்மெலன், பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா வந்து பக்கத்தில் ஒரு பீன் பேக்கில் தூங்கிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் உட்காந்து ஒரே டிஸ்கஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி ஃபஸ்ட்டு வந்து அரோராவை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல், நீ வந்து துஷார் கூட ஒரு இது ஓட்டிகிட்டு இருந்த, அப்புறம் துஷார் எவிக்ட் ஆனா, இந்த பக்கம் கமருதீன் கூட பேசுகிற, உனக்கு துஷார் கூட தான் கனெக்ட் ஆகுதுன்னா கமருதீன் உனக்கு எதுக்கு, அப்புறம் நான் கமருதீன் கூட பேசும்போது உனக்கு எங்கே எரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி பக்கத்துலேருந்து பார்த்தா நியாயமாக இருக்கும். ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது. பார்வதிக்கு வந்து கமருதீன் பண்ணுறது பேட் டச்சாக தோணுது, அன்வான்ட் டச்சஸாக தோணுது. அப்போ ஒருத்தனே அன்வான்ட் டச் பண்ணுறான்னு நீ சொல்லிட்ட. அப்போ அவன் யார் கூட போனால் உனக்கு என்ன? இப்போ அரோரா வந்து எவன் கூடிய ஒரு மோசமான பையன் மேலே அவள் பொசசிவாக இருந்தால் உனக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது தான் எனக்கு பார்வதி கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின். ஸோ அதை வச்சு அரோராவை ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க. அப்புறம் நைஸாக கேட்குறாங்க அரோராக்கு எவ்வளோ ஓட்ஸ் இருக்குன்னு. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க அரோரா மீடியமில் ஓட்ஸ் வருவா, மீடியம் ஓட்ஸில் வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு பார்வதி, ஓ அப்படியா, உடனே ஏன்னா அரோரா வந்து ரொம்ப அழகாக தெரியுறா ஸ்க்ரீனில். ரொம்ப நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லேயே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிலாம் வந்தால் க்யூட்டாக தெரியுது அரோரா தான் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் பார்வதியோட ஃபேஸே இதாகிடுச்சு. உடனே ஆமாம், நம்ம ஊர் மக்கள் அந்த தொலிக்கு தானே மயங்குவாங்க, அந்த தோலுக்கு தானே மயங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வாட்டர்மெலன் திவாகர் சொல்கிறாரு, பட் அது ரொம்ப நாள் ஒர்க் அவுட் ஆகாது, அதை வச்சு ரொம்ப நாள் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை என்ன தான் இருந்தாலும் பியூட்டியும் ஒரு ஃபேக்ட் தான், அதுக்காகவும் ஓட்ஸ் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச அரோராக்கு வர்ற ஓட்ஸ் வந்து அவங்களோட பியூட்டிக்காக இருக்காது, அவங்களோட இன்னர் பியூட்டிக்காக, இன்னர் இன்னசென்ஸ்க்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டே கண்டஸ்டண்ட்டாக வரும்போதே அரோரா கிட்டே எனக்கு ஒரு இன்னசென்ஸ் ஃபீல் ஆச்சு. மேபி அந்த இன்னசென்ஸ்க்கு தான் மக்கள் அவங்களுக்கு ஓட் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி பியூட்டிக்காக வரணும்னா ஃபஸ்ட்டு சீசனில் நமிதாவுக்கு ஓட்ஸ் வந்திருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அப்போ ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நமிதாவை நான் அழகுன்னு சொல்லலை, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், அவங்களுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி, அவங்களுக்கு ஓட்ஸ் வந்திருக்கலாம். பட் ஓவியாவுக்கு தான் ஓட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப்பாக சேர்ந்து சுபிக்ஷாவெல்லாம் வர விட்டுருக்கவே கூடாது. சுபிக்ஷாவுக்கு எதுக்கு வந்து நீங்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போது பார்வதியும் சாண்ட்ரா வந்து முதல்ல இந்த குரூப்பை உடைக்கணும். குரூப்பை கனி ஒரு பக்கம் தனியாக தூங்கிட்டு இருக்காங்க, சபரியெல்லாம் அட்ரெஸ்ஸே இல்லை இங்கன்னு. பட் இவங்க வந்து அந்த குரூப்பை உடைக்கணும்னு சொல்லி குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் சபரி, கனி, விக்ரம், சுபிக்ஷா, அரோரா இவங்க 5 பேரையும் முதல்ல வரிசையாக வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் சாண்ட்ரா சொல்கிறாங்க சபரி லேஸில் போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம எல்லாரையும் போடுவோம், எல்லாரையும் மாறி மாறி ஆளுக்கு 2 ஓட்ஸ் போடுவோம், ஒருத்தனாக வெளியில் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறமா முதல்ல அந்த ஒரு நியூட்ரலையும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் 2 பேராக நம்ம வாரம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அவள் வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க நியூட்ரல்லாம் முதல்ல அனுப்ப வேண்டாம், நியூட்ரல்லாம் நம்ம சைடு இருக்கட்டும், எப்போ வேணால் எந்த பக்கம் வேணால் தாவுவாங்க, ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக நெக்ஸ்ட் வீக் வந்து கனி, விக்ரமை வந்து இதில் நாமினேஷனில் போட்டு வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரஜனை வந்து பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு நம்ம செலக்ட் பண்ணுவோம், கானா வினோத்தை வந்து நம்ம நாமினேஷனில் போடவே கூடாது. ஏன்னா கானா வினோத்தை எவ்வளோ தான் நம்ம நாமினேஷனில் போட்டாலும் அவர் போக மாட்டார். ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கானா வினோத் கோட்ஸ் ஜாஸ்தின்னு. ஸோ அதுக்கு அவங்க அது மனசுக்குள்ளே எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குது. பட் வெளியில் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னா, கானா வினோத்துக்கு எவ்வளோ ஓட்ஸ் போட்டாலும் அவர் போக மாட்டார். ஏன்னா அவர் வந்து இங்கே இந்த வீட்டுக்கு ஒரு காமெடி கண்டென்ட்டு, இசை, இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கறது வந்து கானா வினோத் தான். ஸோ அவருக்கு போட்டு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரஜன், சாண்ட்ரா 2 பேர்த்தில் யாரை பெஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள், அதை வச்சு நம்ம போடலாம் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாண்ட்ராவும் சொல்கிறாங்க முதல்ல குரூப்பை உடைக்கணும், குரூப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரூப்பை உடைக்கிறதெல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிற சோகால்டு குரூப்பை நான் என் கண்ணால் இப்போ எதையுமே பார்க்குறதில்ல, யாரும் சேர்ந்து சுற்றுறதும் இல்லை, இவங்க தான் குரூப்பிசம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ லைவில் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ அரோராவை கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. நான் அதை எவ்வளோ டீசெண்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.